பேயாழ்வார் 12 ஆழ்வார்களில் முதல் 3 ஆழ்வார்களில் 3வது ஆழ்வார் பேயாழ்வார். இவர் பென்னையில் மயிலாப்பூரில் ஆதிகேச பெருமாள் கோயிலில் குளத்தில் செவ்வரளி மரலில் தோன்றியவர். இவர் பெருமாளுடைய வாளினுடைய அம்சம். நந்தகம் அப்படின்ற வாளுக்கு பெயர். ஐப்பசி வளர்பிறை தசமி சதய நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்று இவர் தோன்றினார். இவர் பெருமாளோடு இவர் பேசுவதும் இவர் பாடுவதும் அவரோடு சிரிப்பதும் எல்லா இன்பத் துன்பங்களையும் இவர் பகிர்ந்து கொள்வார். பெருமாளை இவர் பார்ப்பது மற்றவர்களுக்கு தெரியாது. அதனால் இவர் ஏதோ தனியாக பேசிக்கொண்டிருக்கார் சொல்லிட்டு ஏதோ ஒரு பேயாழ்வார் பேய் மாதிரி பித்தன் மாதிரி நினச்சிக்கிட்டு இவருக்கு பேய் போல் இருப்பவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேயாழ்வார் என்று பெயர் வந்ததாக காரணம் இருக்கிறது. இவர் 3ஆம் திருவந்தாதியை அருளி செய்தார். இவர் தனியாக ஒரு கோயில்களுக்கு சென்று மங்களாசனம் செய்திருக்கார். அதே மாதிரி 11 கோயில்களுக்கு பிற ஆழ்வார்களுடன் சென்று இவர் மங்களாசனம் செய்திருக்கிறார். இவர் பெருமாளை விளக்குழியில் கண்டு அந்த ஆனந்தத்தில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சொல்லிட்டு 100 பாடல்களை இவர் பாடியிருக்கிறார். நிற்பதும் நடப்பதும் பேசுவதும் எல்லாமே பெருமாளோடு தான் இவரும்